ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் பொண்ணு சரண்யா. இன்னைக்கு மகா கந்த சஷ்டியில் 5ஆம் நாள். இப்போ தான் நான் போய் என் முருகனை பார்த்துட்டு வந்தேன். ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு அவர் காட்சி கொடுப்பாருன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. அங்கே உள்ள அத்தனை பேருக்கும் தெரிஞ்சதோ தெரியலையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எனக்கு அவ்வளோ காட்சி கொடுத்தாரு. அவ்வளோ அழுக, அவ்வளோ சந்தோஷம். ஸோ எல்லாமே என் முருகனால் மட்டும்தான். கண்டிப்பாக நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றே போதுன்ட்டு என் முருகனை பார்த்துட்டு இப்போ தான் வந்தேன். மணி 9. ஸோ செம்ம கூட்டம், நிற்க கூட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு. நாளைக்கு இந்த தரிசனம் எனக்கு கிடைக்குமான்னு தெரில, ஏதோ என்னான்னு தெரியல, இன்னைக்கு திடீர்னு ஒரு எனக்கு கூட்டம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ போனேன், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அந்த வீடியோ காமிக்கிறேன். இன்னைக்கு வேல் எடுத்துட்டு ஸோ போனாங்க நாளைக்கு சூரனை வதம் செய்யறதுக்கு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக அவ்வளோ அருமையாக எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த பதிவை சொல்லி ஆகணும்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்ததும் சாமிக்கு ஆப்பிள் வச்சு ஒரு நைவேத்தியமாக படிச்சிட்டேன். ஸோ அவரோட பிரசாதம் அவர் இடத்துல கொடுத்ததே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு 6ஆம் நாள். ஸோ சூரனை வதம் செய்கிற நாள். மிளகு விரதத்தில் ஆறாவது நாள் விரதம் எடுக்க போகிறேன். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸோ மறக்காமல் சேலம் பொண்ணு சரண்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
संपादचेतं शिवं वल्लीशंकर सामर्थ्यनगरं விளக்கே செற்றவர் புறங்கள் சென்ற என்றிவனை திருவிழி வழி விடுங்க
கோடநாடாக்கு பெல்லா அவ்வளோ அழுகை, அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம். ஸோ எல்லாமே இன்னைக்கு இந்த ஒரு நாளில் அவர் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வருஷ கனவு கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஒரு நாளில் அவர் எனக்கு தீர்த்து வச்ச மாதிரி என் மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாரு இன்னைக்கு என் முருகனு. ஸோ சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை அங்கே சாமியை பார்க்குறாங்களோ இல்லையோ, அங்கே உள்ளவங்க எல்லாருமே என்னை மட்டும்தான் பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழுகை என்னன்னே தெரியல, நானா இப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோன்றுச்சு. ஸோ தெரியல, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு எனக்கு. பாருங்க, நீங்களும் உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு எனக்கு இதுதான் ஃபுட்டு. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு, ஸோ 6ஆம் நாள் கந்த சஷ்டி முடிஞ்சவுடன் சாமிக்கு நாளைக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நானும் உணவு அருந்துவேன். ஸோ அது வரைக்கும் அருந்த மாட்டேன். நாளைக்கு விடிய காலையில் ஒரு பூஜை இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க அதை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அந்த மலர் அவர் நெத்திலேருந்து எனக்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே எனக்கு பள்ளி சத்தம் கேட்டுச்சு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தலையிலேருந்து விழுந்த மலர் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ போராட்டத்தோடு இன்னைக்கு நான் போய் அவர்கிட்ட நின்னேன். சத்தியமாக எதிர்பார்க்கலை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ என் கஷ்டம் எல்லாமே காணாம போயிடுச்சு இன்னைக்கு இந்த ஒரு நாளில். நாளைக்கு கூட எனக்கு இப்படி நடக்குமான்னு தெரியல. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி விரதம் எடுக்கிறீங்க இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பூ என் கைக்கு வரும்னு நினச்சேன். ஆனால் சாமி கிட்டக்க போய் பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம். நாளைக்கு 6ஆம் நாள் கந்த சஷ்டி விரதத்தோட ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட 11 சப்போர்ட் சேலம் பொண்ணு சரண்யாவுக்கு வேணும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.